ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக கிளாத் எப்படி விரிக்கிறது முதற்கொண்டு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாத இடத்துல எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 மீட்டர் கிளாத்து. ஏன் பக்கம் வந்து க்ளோஸ் பகுதியும் ஆப்போசிட் பகுதி வந்து ஓப்பன் பகுதியும் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு ஏற்றத்தாழ்வு வந்து கட் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ஏற்றத்தாழ்வு கட் பண்ணணுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணால் ஃபிட்டிங் லெவல் பர்ஃபெக்டாக இருக்குமோ அதே மாதிரி சேம்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் ஏற்றத்தாழ்வு கட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். இது எதுக்கு பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து ஹிப்பு மடித்து தைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய அளவு ப்ளவுஸ் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு ஷேப்பை இந்த மாதிரி நல்லா இழுத்து பாருங்கள். இழுவை கொடுக்கலை அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டு. நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகி இழுவை கொடுத்துது அப்படின்னா அது கிராஸ் கட்டு. இப்போ நம்ம கட்டிங் பண்ணுறது வந்து ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ். இப்போ பாருங்கள், ஆப்போசிட் பகுதி நம்மளுக்கு ஓப்பன் பகுதியாக இருக்குது, நம்ம பக்கம் வந்து க்ளோஸ் பகுதியாக இருக்குது. இப்போ அளவு ப்ளவுஸ் இந்த மாதிரி எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டு ஷேப்பை ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் கட்டான்னு செக் பண்ணதுக்கப்புறம் கிளாத்தை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்குங்க. அளவு ப்ளவுஸ் வச்சு தான் ஃபுல்லாகவே நம்ம இந்த கட்டிங் பண்ண போகிறோம். எனக்கு வந்து அளவுகள் தெரியலை, எனக்கு வந்து எந்த மெஷர்மெண்ட் பற்றி எனக்கு எதுவும் இங்கே நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அளவு ப்ளவுஸில் ஐப்பட்டி உப்பட்டி எல்லாமே உள்ளுக்கு தள்ளி விட்டுருங்க. ஹிப்பு பகுதியில் தையல் டு தையல் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு 3/4 இன்ச்சஸ் ஒரு லைன் போட்டோம் பார்த்திங்களா, அந்த கோட்டு மேலே ப்ளவுஸை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்கு ஷேப்பு என்ன இருக்கோ அந்த ஷேப் வந்து நீங்கள் இழுக்கக்கூடாது. ப்ளவுஸை நீங்கள் மடித்து வைக்கிறப்பவே உங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸோட ஷேப் வந்து தெரிஞ்சிடும். பாருங்கள், கிளாத் இந்த மாதிரி டச் ஆகிற மாதிரி பேக்கு நெக்கு கிளாத்து வந்து நம்மளுடைய ப்ளவுஸில் டச் ஆகிற மாதிரி வச்சிங்கனாலே இந்த மாதிரி க்ராஸாக நம்மளுக்கு வந்து ஒரு கிளாத்து கிடைக்கும். அந்த கிளாத்து எதுக்காக கிடைக்குது பார்த்திங்கன்னா, பேக் சைடு ஹிப்பு சைடில் நம்ம டாட் பிடிக்கிறோம்ல, அந்த மாதிரி டாட் வந்து பிடிக்கிறதுக்காக தான் அந்த க்ராஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ப்ளவுஸை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோட்டு மேலே இழுத்து வைக்கக்கூடாது. இப்படி தான் நீங்கள் ப்ளவுஸை வந்து வைக்கணும். பாருங்கள், பேக் சைடு ஹிப்பு கிட்ட கொஞ்சம் கேப் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி வைக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹிப்பு கிட்ட ரெடி அளவு மார்க் ஒன் பண்ணிக்கோங்க. ரெடி அளவு மார்க் ஒன் பண்ணிவிட்டு ஷோல்டர் கிட்ட நெக்கு கரெக்டாக வச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் 1/2 இன்ச்சஸ், ஆப்போசிட் பகுதி 1/2 இன்ச்சஸ், மேலே ஷோல்டர் பக்கம் ஒரு 1/2 இன்ச்சஸ், நெக்கு கிட்ட ரெடி அளவு, அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சஸ், நெக்கு எந்த அளவுக்கு பிரெத்து இருக்குன்றதை ஜஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு கையை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு கிளாத்து ஆம்கோலை வந்து நல்லா விரித்து விட்டுக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ளவுஸுன்னும் போது கொஞ்சம் சுருங்கியிருக்கும். தையல் அந்த ஆம்கோல் தையல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க்கிங், அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சஸ் ஒரு மார்க்கிங், சைடில் வந்து ரெடி அளவு. இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் பாக்ஸ் போட்டுக்குங்க. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு கட் பண்ணும் போது பர்ஃபெக்டான ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். புரியலை அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா வந்து நான் ஒரு 2 இன்ச்சஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுருக்கேன். இப்போது உங்களுக்கு ஒரு நியூ ஸ்கேலை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஆஸ் யூஷுவல் பாக்ஸ் போட்டுட்டு இந்த ஸ்கேலு, இப்போ நான் எல்லோ கலர் ஸ்கேல் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இது நான் மீஷோவில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோடைய லிங்க் வேணும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப லோ பட்ஜெட் தான். இந்த மாதிரி நெக்கு ஷேப்லாம் ட்ரா பண்ணுறதுக்கு பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேல் வாங்கி வச்சுட்டு நிறைய டிசைன்ஸ் அதில் அவைலபிள் இருக்குது. நான் ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு மட்டும் நான் இந்த ஷேப் வந்து நான் கொடுக்குறேன். பாருங்கள், அழகாக நான் வந்து இந்த ஸ்கேல் வச்சு அந்த ஷேப் வரைஞ்சிட்டேன். இப்போது ஆம்கோல் ஸ்கேல் வச்சு 2 கோட்லேயும் டச் ஆகிற மாதிரி ஸ்கேலை வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக ஒரு வளைவு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ ஆம்கோலும் நம்ம வரைஞ்சி எடுத்துட்டோம். ஆல்மோஸ்ட் இந்த ஸ்கேலோட ரேட்டெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா
40 ருபீஸ் 50 ருபீஸ் இவ்வளோ தான் பட்ஜெட் வரும். ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இது ஒரு முறை நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே யூஸ் ஆகிறது. ஸோ பிகினர்ஸாக இருக்கும் போது வளைவுகள் எனக்கு வராது, நெக்கு ஷேப் எனக்கு ட்ரா பண்ண தெரியல அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மார்க்கிங் பண்ணதுலேயே அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த இடத்துல உங்களுக்கு புரியலை, நெக்ஸ்ட்டு வந்து என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட் அண்ட் லைக் மட்டும்தான் என்னை தொடர்ந்து வீடியோஸ் போட வைக்குது. இப்போது பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் பகுதி கிளாத்தில் தான் நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணோம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போயும் பார்த்திங்கன்னா நம்ம பக்கம் வந்து ஃபுல் க்ளோஸு, ஆப்போசிட் பகுதி வந்து ஒரு ஓப்பன் ஒரு க்ளோஸ் இருக்கும். அந்த கிளாத்தை அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதாவது 4 கிளாத்தை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அகைன் வந்து நீங்கள் ஏற்றத்தாழ்வு கண்டிப்பாக கட் பண்ணணும். ஸ்லீவில் ஏற்றத்தாழ்வு வந்து கம்பல்சரி கட் பண்ணணுங்க. பிகினர்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு ஒரு ஸ்லீவ் ஹைட்டாகவும் ஒரு ஸ்லீவ் வந்து ஷார்ட்டாகவும் இருக்க பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு வரும். ஸோ அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஏற்றத்தாழ்வு நம்ம கட் பண்ணுறோம். ஸோ சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே போதும், பர்ஃபெக்டாக நீங்களும் ஸ்டிச்சிங் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். இது எதுக்காக பார்த்திங்கன்னா மடித்து தைக்கிறதுக்கு. இப்போது அளவு ப்ளவுஸில் ரைட் ஹேண்ட் சைடு ஸ்லீவ் எடுத்துக்குங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவோட ரவுண்டு மார்க் பண்ணிக்கோங்க. ரவுண்டு மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸை வந்து விடக்கூடாது, அப்படியே வச்சுட்டு அந்த கோட்டில் கரெக்டாக ப்ளவுஸ் இருக்க மாதிரி வச்சுட்டு தையலுக்கு மேலே ஒரு மார்க்கிங், அதே மாதிரி ஆம்கோல் தையலுக்கு மேலே ஒரு மார்க்கிங், சைடில் ரெடி அளவு பாருங்கள். கையிலேயே அழகாக வரைஞ்சிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 1 இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி அப்படியே கீழே அந்த மார்க் பண்ணதை ஜாயின் பண்ணி விடுற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணாலே போதும், பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து நம்ம ஸ்டிச்சிங் அப்போ வந்து உள்வளைவுகள் நம்ம கட் பண்ணுவோம். அது எப்படின்றத நான் ஸ்டிச்சிங் அப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். தென் பேக் பீஸ் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் போட்டு மார்க் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு பீஸ்லேயும் நம்ம உள்வளைவு எடுப்போம். ஸோ 2 உள்வளைவு எடுக்கும் போது உங்களுக்கு ஆம்கோல் பகுதியில் ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது சுருக்கங்கள் வந்து வராது. இப்போ பாருங்கள், பேக் பீஸ் கட் பண்ணிட்டோம், ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு எப்படி கட் பண்ணலான்றதை பார்க்கலாமா? இப்போது எனக்கு லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா பேக் பீஸ் கட் பண்ணியிருக்கேன், ரைட்டில் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கேன். மீதி கிளாத் வந்து இவ்வளோ இருக்குது. இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்திங்கன்னா 36. ஸோ கிளாத் வந்து நம்மளுக்கு எவ்வளோ மீறி இருக்குது பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு 80 பாயிண்ட்டே இதுக்கு போதுமானது. ஆனால் நான் 1 மீட்டர் கிளாத் வந்து பண்டலாக வாங்கி வச்சுருக்கிறதுனால நான் 1 மீட்டர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். மீதி கிளாத் எதுனா இருந்ததுன்னா கொஞ்சம் லென்த் இருந்ததுன்னா எடுத்து வைப்பேன், ஷார்ட்டாக இருந்ததுன்னா போட்டுருவேன். இப்போ பாருங்கள், பேக் பீஸை வந்து ஃப்ரண்ட் பீஸில் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் 2 சைடில் வந்து கிளாத்து முடிகிற எண்டில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆம்கோல் என்ன இருக்கோ அதை அப்படியே வரைஞ்சிக்குங்க. அப்புறம் சைடு ஜாயினிங்கில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் பார்த்திங்கன்னா என்ன இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து நெக்குக்கு ஒரு 2 இன்ச்சஸ் வரைக்குமே நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே போடணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா வந்து பேக் நெக்கை விட ஃப்ரண்ட் நெக் வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ கிளாத்துலேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் போடும்போது பார்த்து போடணும், கிராஸ் வந்துடக்கூடாது. அந்த மாதிரி கிராஸ் வந்ததுன்னா ப்ளவுஸ் லூஸ் ஆகிடும். ஸோ எங்கே கிளாத்து முடியுதோ அங்கே மட்டும்தான் நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். இப்போ கொக்கி பகுதியில் 1/2 இன்ச்சஸ் தள்ளி வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதாவது அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அந்த மார்க்கிங்கில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சஸ் தள்ளி ஒரு மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆம்கோலில் ஒரு பாக்ஸ் போட்டுக்குங்க. போட்டுட்டு நடு பகுதியில் ஒரு டாட் வச்சு உள்வளைவு எடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்கு மார்க் பண்ண போகிறோம். நெக்கு பாருங்கள், இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர ஷேப்போட நெக் எடுத்துக்கோங்க. ஷோல்டரை 1/2 இன்ச்சஸ் கீழே தள்ளி வச்சு நெக்கு என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப்பை அப்படியே வந்து அழகாக நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்கள் நெக்கு இங்கே முடியுது, அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சஸ் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கு எங்கே முடியுதோ அங்கே வந்து ஜஸ்ட்டு ஒரு டாட் வச்சு மட்டும் அந்த ப்ளவுஸை எடுத்துடுறேன். இப்போது ஆம்கோல் ஸ்கேல் வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஷேப் எடுக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு 50 ருபீஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா பேக் நெக்கு, ஃப்ரண்ட்டு நெக்கு, ஆம்கோலு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வளைவுகள் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் எனக்கு கரெக்டாக வரலைன்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த இடத்துலலாம் ரவுண்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஆம்கோல் ஸ்கேல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் டைலரிங் சம்மந்தப்பட்ட பொருள் விற்கிற கடைகளில் ஆம்கோல் ஸ்கேல் அவைலபிளாக இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த நெக்குக்கு ஏற்ற மாதிரி அந்த 2 லைனையும் ஹைட் பண்ணிடுறேன். இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சஸ் விட்டது வந்து ஐப்பட்டி ஊக்பட்டி ஸ்டிச்சிங் அவைலபிளுக்காக ஒரு 1/2 இன்ச்சஸ் விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம ரெடி அளவு தானே மார்க் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொக்கி பகுதியில், அதாவது ரைட் ஹேண்ட் சைடு ஷேப் பகுதியில் வர ஷோல்டர் 2ஆக மடிச்சுட்டு 1/2 இன்ச்சஸ் ஷோல்டர்லேருந்து கீழே வச்சு இப்போ பாருங்கள் ஷேப்பு எங்கே இருக்கோ அந்த மெயின் டாட் எங்கே இருக்கோ அங்கே ஒரு மார்க்கிங், அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சஸ் தள்ளி ஒரு மார்க்கிங். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஷோல்டரில் 1/2 இன்ச்சஸ் கீழே தள்ளி வைக்கணும். ஓகேவா? வச்சு லைட்டாக நீங்கள் அந்த ஷேப்பை வச்சிங்கனாலே கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஷேப் வந்து எப்படி மார்க் பண்ணலான்றதை பார்க்கலாம். கொக்கி பகுதியில், அதாவது நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடு பகுதி எடுத்துக்கோங்க. இவங்க வந்து ரைட் ஹேண்ட் சைடு பகுதியில் வந்து ஐப்பட்டி மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், மெயின் அந்த தையல்லேருந்து தான் நீங்கள் மார்க் பண்ணணும். தையல்லேருந்து மெயின் டாட் மார்க் பண்ணால் 2.5 இன்ச்சஸ் வந்தது. மெயின் டாட்டுடைய பிரெத் வந்து 1.5 இன்ச்சஸ் வந்தது. மெயின் டாட்டுடைய ஹைட் வந்து 2.5 இன்ச்சஸ் வந்தது. இப்படி தான் நீங்கள் மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சஸ் ஒரு மார்க்கிங், அடுத்தடுத்து 1.5 இன்ச்சஸ் ஒரு மார்க்கிங், அந்த மெயின் டாட்டுடைய ஹைட்டு 2.5 இன்ச்சஸ்ன்றதுனால 2.5 இன்ச்சஸ் ஒரு மார்க்கிங். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேப் போட்டுக்குங்க. போட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு மறுபடியும் அளந்து காமிக்கிறேன். தையல் பார்த்திங்களா, தையல் அந்த தையலில் தான் வைக்கணும். கிளாத் எண்டில் ஸ்டார்டிங்கில் வைக்கக்கூடாது. தையல்லேருந்து அந்த மெயின் டாட் வந்து 2.5 இன்ச்சஸ் வருது. அந்த மெயின் டாட்டோடைய பிரெத் வந்து 1.5 இன்ச்சஸ் வருது. அந்த டாட்டோடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சஸ் வருது. 2.5 1.5 2.5 இந்த இதில் தான் வருது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க உங்களுடைய அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ. அதை அப்படியே மார்க் பண்ணதுக்கப்புறம் சைடு ஜாயினிங்கில் வந்து பட்டி எங்கே நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் அங்கே வந்து ஒரு மார்க்கிங், அதுக்கு கீழே தள்ளி ஒரு மார்க்கிங் ஒரு 1/2 இன்ச்சஸில் மார்க் பண்ணதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு ஷேப் பகுதி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, சைடு மார்க்கிங் வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோமா, சைடு ஜாயினிங்கில் வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஜஸ்ட்டு ஒரு டவுட் வந்துடுச்சு. ஸோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண கரெக்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு ஷேப்பு, அதில் பார்த்திங்கன்னா அந்த நெக்கு மார்க் பண்ணல, அதுலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சஸ் கீழே தள்ளி வச்சுக்கோங்க. மெயின் டாட்டையும் பட்டியும் நம்ம எங்கே ஜாயின் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங்கும், ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சஸ் வந்து மெயின் டாட் பிடிக்கிறதுக்கு, செகண்டு 1/4 இன்ச்சஸ் வந்து பட்டியும் மெயின் டாட்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விட்டுட்டு, இப்போது 2 பக்கமும் நம்ம மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த 2 ஜாயினிங்கையும் நடுவில் இருக்க அந்த டாட்டை மையமாக வச்சு ஜாயின் பண்ணி விடணும். நான் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன்றதை நல்லா பாருங்கள். புரியலைன்னு முன்னாடி எடுத்து கூட வீடியோவை பாருங்கள், இல்லை கமெண்ட்லேயும் கேளுங்க. நான் தனியாக வந்து முன்பகுதி எப்படி கட்டிங் பண்ணலாம் அப்படின்றத தனியாகவும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இந்த ஷேப் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்றத. இப்போ மார்க் பண்ணதில் நம்ம வந்து கட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். புரியலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாருக்குமே உடனே புரியணுன்ற அவசியமும் இல்லை. கண்டிப்பாக வந்து இப்போ தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் குழப்பங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து டென்ஷன் ஆகிக்க வேண்டாம், பழக பழக வந்துடும். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் ஒருத்தவங்களை வந்து கெயின் பண்ணும். படிக்கிறதுனாலையோ பார்த்து தெரிஞ்சுக்கிறதுனாலையோலாம் அவங்களுக்கு வந்து அனுபவம் வந்துடாது. அனுபவன்றது வந்து அவங்க செய்கிற வேலையை பொறுத்து, அதாவது உங்களுடைய வேலையை தொடர்ந்து செய்யணும். ஆர்வம் வந்து கம்மியாகக்கூடாது. வேலையை தொடர்ந்து செய்யும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டைலரிங்கில் உங்களுக்கு பெரிய லெவலில் வருவீங்க.
இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்டு ஷேப் எந்த அளவுக்கு நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோம் பாருங்கள். ஃப்ரண்ட்டு ஷேப்பு கட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்குது பார்த்திங்களா கிளாத்து, அதை வந்து பட்டியாக நான் கன்வெர்ட் பண்ணிக்குவேன். இதுக்காக பட்டி தனி கிளாத்து நான் எப்போவுமே கட் பண்ண மாட்டேன். மீதி இருக்க கிளாத்தை தான் நான் வந்து பட்டியாக கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ அதில் 2 பீஸ் தான் இருக்குது. ஸோ திக்னஸ் பத்தாது, எக்ஸ்ட்ரா கிளாத்து கொஞ்சம் எனக்கு தேவைப்படுது. ஸோ எப்படி வைக்கலாம் அப்படின்றத நான் பார்த்துட்ருக்கேன். அதாவது 2 லேயர் வைக்கும் போது ஹிப்புக்கிட்ட வந்து அந்த மடித்து சுருண்டிக்கிட்டு வர பிரச்சனைகள் வந்து இருக்காது. இப்போ பாருங்கள் பட்டி வந்து இந்த எப்படி போட்டால் நம்மளுக்கு கிளாத்து மீறும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்ருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எல்லாமே கட் பண்ணிட்டோம். மீதி இருக்க கிளாத்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்து தான். ஸோ நம்ம தாராளமாக கட் பண்ணலாம். ஹைப்பட்டி ஊக்பட்டி மட்டும் தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. இது வந்து அடித்து தான் திருப்ப போகிறோம். கிராஸ் பீஸ் தேவைன்ற அவசியம் நம்மளுக்கு இல்லை. இப்போ பாருங்கள் பட்டிக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா லேயரும் கட் பண்ணிட்டேன். பாருங்கள் பட்டிக்கு எக்ஸ்ட்ரா லேயர் கட் பண்ணி எடுக்கும் போதே லைட்டாக உள்ளுக்கு குடஞ்சி கட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த ஷேப்பை இதுலேருந்து உங்களுக்கு தனியாக தெரியும் பாருங்கள். அந்த ஷேப்பு உள்ளுக்கு லைட்டாக குடஞ்சி கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி லைட்டாக குடஞ்சி கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிங்கனாலே போதுமானது. பட்டியோட ஷேப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு பட்டி எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அளவு ப்ளவுஸு, அதாவது நான் அந்த மெயின் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதில் போட்டு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கிளாத்து தேவையில்லை. ஸோ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். யூஸ்ஃபுல்லான கிளாத்து மட்டும் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம போட்டுடலாம். இதுவே நீங்கள் 38, 40 இருக்க ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணும் போது 1 மீட்டர்லாம் சத்தியமாக பத்தாது உங்களுக்கு. 36, 38 மட்டும் நீங்கள் 1 மீட்டர் எடுங்க. 38 அபோவ் இருக்கிறவங்களுக்கு 1:10 எடுங்க. 40 இருக்கிறவங்களுக்கு 1.25 எடுங்க. ஸோ இதுதான் வந்து ரேஷியோ. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க கிளாத் எவ்வளோ எடுக்கணுன்றதையும் கொஞ்சம் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்டதுனால அவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். பாருங்கள் மெயின் கிளாத்தில் வந்து நம்ம போட்டு கட் பண்ண போகிறோம். மெயின் கிளாத் வந்து இந்த மாதிரி எடுத்துக்குங்க. என்னுடைய கட்டிங் டேபிள் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து கீழே உட்காந்து தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா மன்னிச்சுக்குங்க. இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு முக்கியமாக காமிக்க வேண்டியது என்னென்னா டிசைன்ஸ் பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஃப்ளவர் வந்து கீழுக்கு வர மாதிரி வந்தது. நான் கிளாத்து வச்சதுக்கப்புறம் தான் பார்த்தேன். அந்த ரோஸ் ஃப்ளவர் வந்து கீழுக்கு வர மாதிரி இருந்தது. அப்படி வைக்கக்கூடாது. இப்போது நம்ம வியர் பண்ணும்போது ஃப்ளவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்க மாதிரி வைக்கணும். இப்போ பாருங்கள் அந்த லோட்டஸ் வந்து மேல் பக்கம் வர மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஸ்டிச்சிங்கில் இதுவும் ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம். டிசைன்ஸ் எதுனா வந்ததுன்னா அந்த டிசைன்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் கரெக்டாக இருக்க மாதிரி நம்ம வைக்கணும். டிசைன்ஸ் தலைகீழ வர மாதிரி கட் பண்ணிடக்கூடாது. ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி என்னை பொறுத்த வரைக்கும். அதோடைய நுணுக்கங்கள் நீங்கள் கற்றுக்கிறது தான் உங்களுக்கு லேட் ஆகும். அந்த நுணுக்கங்களில் தான் நீங்கள் தப்பாவீங்க. அதாவது ஒரு ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது கஸ்டமர் வந்து என்ன டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்க்குறத விட அந்த ப்ளவுஸோட ஃபிட்டிங் எப்படி இருக்குது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ப்ளவுஸோட டிசைன் வந்து லுக்காக இருக்கா, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே அந்த கஸ்டமர் கண்டிப்பாக உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. பொறுமையாக ஸ்டிச் பண்ணாலும் நீங்கள் எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க சிஸ்டர் அப்படின்ற மாதிரி உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பயப்படாமல் உங்களுடைய ப்ளவுஸு அம்மாது வீட்டில் இருக்க ரிலேஷன்து யாராவது வேணும்னா அவங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்து பழகுங்க. தென் நெக்ஸ்ட்டு உங்களால் வந்து ஓகே நம்மளுக்கு தெரியுது, நம்ம பர்ஃபெக்டாக பண்ணுறோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வரும்போதே தைரியமாக பயப்படாமல் வெளியே வாங்கி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தப்பு பண்ணும் போது தான் நம்மளுக்கு இது தப்புன்றதே தெரியும். நீங்கள் எதுவுமே செய்யாமல் உட்காந்துட்டு எனக்கு வந்து ஸ்டிச்சிங்கே தெரியலை அப்படின்னு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. அதாவது அவங்களுடைய கிளாத்தை மட்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, கஸ்டமருடைய கிளாத்தை மட்டும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நீங்கள் லைனிங்கில் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கூட
போயிட்டு போகுது. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுடைய மிஸ்டேக், நம்ம லைனிங் வாங்கி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம். லைனிங் கட் பண்ணதுக்கப்புறம் மெயின் கிளாத்தில் போடும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு ப்ளவுஸுக்குமே நான் வந்து இப்போ வரைக்குமே நான் வந்து யோசித்து தான் பண்ணிகிட்ருக்கேன். எடுத்த உடனே படன்னு கண்டிப்பாக பண்ணவே மாட்டேன். யோசித்து நிதானமாக நான் எப்படி என்ன பண்ணுறனோ அதை தான் உங்களுக்கும் இப்போ வரைக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அவங்களுடைய கிளாத்தை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. காட் கிரேஸ் இப்போ வரைக்கும் நான் எந்த கஸ்டமருடைய கிளாத்தையும் நான் வேஸ்ட் பண்ணலை. ஆனால் பிகினர்ஸாக இருக்கும் போது ஒரு ஆர்வ கோளாறில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இது. ஸோ நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படின்னா நிதானம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் தைரியம். நிதானமும் இருக்கணும், அதை துணிச்சலாக செய்கிற தைரியமும் இருக்கணும். இது ரெண்டுமே இருந்து ஆர்வம் குறையாமல் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக டெய்லர் ஆகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு முழுசாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போ ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம். மீதி இருக்க கிளாத்து இவ்வளோ கிளாத்து இருக்குது. இப்போ இதுவே வந்து 38 சைஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிளாத்து பற்றிருக்காது, பர்ஃபெக்டாக போயிருக்கும். 38 ப்ளஸ் இருக்கிறவங்களுக்கு ப்ளவுஸே பற்றிருக்காது. ஸோ கிளாத் எப்படி செலக்ட் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்குங்க, எவ்வளோ மீட்டர் வாங்கணுன்றதை தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு எனக்கு கமெண்ட்டில் வேணும்னா சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக கிளாத் எப்படி வாங்கணும், எப்படி சைஸ் எடுக்கணும், எந்த அளவு எடுத்தால் எந்த மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்குன்றதை தனியாக டீட்டெயிலாக ஒரு வீடியோவே உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் நீங்கள் பண்ணும்போது தான் இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஷேர் ஆகும் போது தான் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம கரெக்டான வேலையை தான் செய்கிறோம், கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்றது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.